இதுதான் படுகால பூமியா? இந்த படுகால பூமியை பார்த்துடுது என்ன? ஆமா, மனதில் ஓர் சஞ்சலம் ஏற்பட்டு விட்டது கொடுத்தா அண்ணா ஆதி போல பொருளே அண்ணா 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 வல்ல கண்ணா திருப்பார் கடல் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பார் கடலை பார்த்தால் மாரியாம அம்மையார் அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியாக இருந்து அவருக்கு எந்த நோய் வர ஜெகன் செத்து சுமது நான்கு கேள்வி அறிந்திருக்கக்கூடிய செல்வன் மேல கொடுக்க செல்வனும் பக்கத்திலே அப்படி என்ன அந்த நாளில் திருப்பார் கடலை நோக்கி என்ன ஆடியாகப்பட்டது ஜலம் அருந்து விடலாம் என்று ஜலம் குடிப்பதற்காக அந்த திருப்பார் கடலுக்கு சென்றதன்னா அதில் இருக்கக்கூடிய மதமிடத்த முதலியாகப்பட்டது ஆணை காலையை அப்பி கொண்டவுடனே அது வலியை தாங்க முடியாது, தப்ப முடியாத காரணத்தினால் ஆதி மூலமே என்று அந்த துப்பி கையால் ஒழித்ததன்னா நேராக சென்று அந்த முதல் வாயை பிழைத்து அந்த முதலையே மடித்து அந்த ஆதி மூலமே என்று சொல்லக்கூடிய அந்த யானையை உயிர் காப்பாற்றியான்னா முதல் நாள் சண்டையில் பார்த்தால் அண்ணா யாருக்குனா வெற்றி கிடைத்தது? யாரன்னா மாட்டார் சண்டையிலன்னா முத்து நகைக்கரசே பாண்டவர்கள் தோல்வி, துரியோதனர்கள் வெற்றி, சுயோதகன் மாண்டை எடுக்கலாம். ஆமா அண்ணா ஆமையாவது அண்ணா அஸ்தவசிகள் என்று சொல்லக்கூடிய அனைவரும் சேர்ந்து தேவாமிர்த உண்ண வேண்டும் என்று அந்த நாளில் அமிர்தம் கருகின்ற போதென்னா அந்த திருப்பார் கடலே ஓட்டி விளந்தாங்க. ஓட்டி ஆன உடனே பூமி தாங்குமா உலகம் தாங்குமா என்று ஓட்டி ஆகிவிட்டது என்று காப்பாற்ற வேண்டும் என்று ஆமையாக அமிர்தம் எடுத்து அந்த பூமியை
காத்தா 10 நாள் சண்டையில் பார்த்தால் அண்ணா யாருக்கு நான் வெற்றி யாருன்னா மாட்டாரண்ணா பாவே நகைச்சரசே சேனாதிபட்டம் வாங்கிய 186 வயது பீஷ்மாச்சாரியார் 11வது நாள் சண்டையே மாண்டு விட்டார். சிகிடிக்கை பானத்தல அர்ஜுனன் கையில மாண்டு கிடந்தார். அப்படி அண்ணா ஆமா அண்ணா மத்தவதாரம் பண்ணா பச்சம் என்று சொல்லக்கூடிய மீனாக அவதாரம் எடுத்தன்னா சோமுகன் என்று சொல்லக்கூடிய சோமுகனாக தண்ணீர் மையத்தில் இருக்கிறார் என்று பச்சம் அவதாரம் எடுத்து இதுவே பதில் பாராமல் அந்த சோமுகனை கழுவறுத்து அண்ணா 10 2 12 நாள் சண்டையில் பார்த்தா யாரு யாருக்கு வெற்றி கிடைச்சதுன்னா செம்பு சிலையான நரகாசூரன் பிள்ளையாகிய பக்தன் ஆண்ட இடம் அண்ணா வரகமாவது அந்த இருணியாக்குதான் என்று சொல்லக்கூடிய இருணிய வார்த்தை கேட்டு இந்த பூமி பாரதம் நீக்கக்கூடிய இந்த பூமாதேவி ஆகப்பட்ட ஆசைப்பட்டு பண்ணி எடுக்க வேண்டும் என்று பூமாதேவியே பாழியாக சுற்றி மனம் என்று சொல்லக்கூடிய நரக்கோட்டை கட்டி அதில் அடிமையாக வைத்திருந்தான் அந்த இருணியாக்கிலன். அந்த பூமாதேவி ஐயோ மன்னா நாதா கோவிந்தா வர வேண்டும் என்று உடனே கூர்மா அவதாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளப்பன்றியாக அவதாரம் எடுத்து மனம் என்று சொல்லக்கூடிய மனத்தில் நுழைந்து அந்த கோட்டையை இடித்து அந்த இருளியாக்கின தனு அறுத்து அண்ணா அந்த தினத்தில் துயரத்தை நின்று காத்த அண்ணா அப்படி 13 நாள் சண்டையில் பார்த்தா யாருக்கு நான் வெற்றி கிடைத்தது யாருன்னா மாட்டாரண்ணா
அப்படின்னா யாருக்கு நான் சேனல் கட்டுக்கிறது நான் பண்டாரம் பெட்டிக்குள்ளே சண்டையில் அபிமன்னன் வீரனால் அபிமன்னன் ஆனவன் ஆமா 13வது நாள் சண்டையில மாட்டி விட்டான். அப்படி என்ன ஆமா அது மட்டும் அண்ணா அண்ணா நரசமாவதாரம் கொண்டா உடலாகப்பட்டது மேடியாகப்பட்டது உடலாக இருந்து அரைமுற்ற நரசம என்று சொல்லக்கூடிய சிந்து அவதாரம் எடுத்து அண்ணா இரண்டியனை இருப்பிலமாக பிறந்த அண்ணா என்று சொல்லக்கூடிய மகனுக்கு நீ அருள் காட்சி கொடுத்த அப்படி 14 நாள் சந்தையில் பார்த்தா 14 நாள் சந்தையில் யாருக்கு தோல்வி யாருக்கு அண்ணா நெருப்பில எல்லாம் மலூர் வேற எல்லாம் திருசடையாகிய பிரசனாகிய சயந்தவன் மாநிலம். ஆமா அண்ணா பரிசுராமன் முனிவருக்கு நான்காவது பிள்ளையாக பரசுராமனாக பிறந்து மாதாடு பரிசியாக தந்தையிடத்தில் பரிசு பெற்ற தாயாக பெற்றெடுத்த தாயாக பட்டக்கூடிய வேணுகாமையார கருவறுத்த தாயவே கலந்தார் 15 நாள் சண்டையில் பார்த்தார் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு மாறுவா அக்கேனே பிறந்தார்